ப்ளக்கினோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. 2 ப்ளக்கின் இருக்குது இதில். 7.0க்கு சப்போர்ட் பண்ணுற 2 ப்ளக்கின் இருக்குது. அதாவது இமேஜினுக்கு ஒன்று இருக்குது, ரிமூவ் கிரெயின்ங்கிறது இருக்குதுங்க. ரெண்டையுமே காப்பி பண்ணிக்காங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காப்பி பண்ணிவிட்டு சியில், அதாவது உங்கள் அடோப் ஃபோட்டோஷாப் ஒரு சில பேர்த்துக்கு ப்ரோக்ராம் ஃபைல்லையும் இருக்கும். அதாவது ப்ரோக்ராம் ஃபைலில் அடோப்புக்குள்ளே போனீங்கன்னா 7.0ன்னு இருந்ததுன்னா அதில் இது பேஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைனாலுமே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அடோப்பில் 7.0ல் ப்ளக்கின்குள்ளே ஃபில்டரில், ஓகேங்களா, ஃபில்டருக்குள்ளே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. அந்த 2 ப்ளக்கினை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோஷாப் க்ளோஸில் தான் இருக்கணும், ஓப்பன் பண்ணி வச்சுருக்காதீங்க. இப்போது இது க்ளோஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 ப்ளக்கினும் இங்கே வந்துருக்கும். கிரெயின் சர்ஜரி, அதாவது இமேஜினிக், ஓகேங்களா. இப்போது நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, சரிங்களா. ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கிறேன். இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. முதல்ல இருந்து டிஃபால்ட் கொடுத்துடலாம், ஓகேவா. டிஃபால்ட். இப்போது சாஃப்ட்னஸ் கொடுங்க, கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுத்துக்கலாம், பிரைட்னஸ் கொஞ்சம் கொடுங்க, ஓகேவா. சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், எல்லோ டோன் இருக்கிறங்காட்டிக்கு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜினிக்ஸ் இது வந்து இதில் ஒர்க் ஆகும். ஏன்னா இன்னொரு இமேஜை எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஃபில்டரில் இமேஜினிக் போய் ப்ராஜெக்ட் இது கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. கொஞ்சம் பிரைட்னஸ் இந்த படத்துக்காக நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ப்ளகின் பார்த்திங்கன்னா 7.0ல் ஒர்க் ஆகுது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃபில்டருக்குள்ளே போய். இப்போ இந்த கிரெயின் சர்ஜரி அப்படிங்கிற இன்னொரு ப்ளகின் பார்ப்போம், ஓகேங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் தான், யூஸ்ஃபுல் ப்ளகின் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் எது வேணாலும், இதுதான் இல்லை, எது வேணாலுமே ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கலாம். கிரெயின் சர்ஜரி, ரிமூவ் கிரெயின் சர்ஜரி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இந்த பிம்பிள்ஸு இந்த மாதிரி ஏதாவது கிரெயின்ஸு இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா இதை நகர்த்தினீங்கன்னாவே போதும், கிளியர் ஆகிடும். இது ஒரு அதிகமாக கொடுத்துக்காங்க, ஓகேவா. ஓகே கொடுத்துக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த படம் இப்படி ஆயிடுச்சு. இது மறுபடியும் இது போகணுன்னா செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்காங்க. ஃபெதர் ஒரு 10 இல்லை ஒரு 15 கொடுப்போம். கொடுத்துட்டு மறுபடியும் ரிமூவ் கிரெயின் 2 கொடுங்க. மறுபடியும் இன்னொரு டைம், ஓகேங்களா. கிளியர் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும், சாரி எதுக்காகனா இந்த செலெக்ஷன் வேண்டாம். அப்போ நம்ம இந்த செலெக்ஷனை எடுத்துகிட்டு குயிக் மாஸ்க் போட்டு உள்ளே பார்த்திங்கன்னா பிளாக் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ப்ரஷ் டூலில் எடுத்துக்காங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக எந்த இடத்துல மட்டும், ஏன்னா இந்த ஷார்ப்னஸ் நமக்கு இப்போ போகக்கூடாது, ஒரிஜினல் படத்தோட ஷார்ப்னஸ் போகக்கூடாது. பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, ஷார்ப்னஸ் எல்லாம் போய், சரிங்களா. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா குயிக் மாஸ்க் போட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். எந்த இடம் மட்டும் எனக்கு வேண்டாமோ அந்த இடம் மட்டும். அப்போ கண்ணோட ஷார்ப்னஸ், இந்த ஹேரோட ஷார்ப்னஸ் எல்லாமே அப்படியே இருக்கும்.
லைட்டாக பார்த்திங்கன்னா ப்ரஷ் செலெக்ஷன் தான், எரேஸ் பண்ணல நான். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் அப்படியே இருக்கும், அந்த இது மட்டும் நம்ம கிளியர் பண்ணியிருப்போம். கொடுத்துட்டு லைட்டாக ஃபில்டரில் வந்துட்டு நீங்கள் எப்போ போல் ஷார்ப்னஸ் கொடுத்துக்காங்க. படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கூடவே இருக்கும். போதும். ஓகேவா? ஸோ ரிமூவல் நாய்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அது நீங்கள் வேணால் இன்னொரு இமேஜ்லேயும் கொடுத்து பாருங்கள். ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கலாம். எப்படி கிளியர் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன நாய்ஸ் இருந்ததுனாலுமே கிளியர் பண்ணிவிடும். லைட்டாக ப்ரஷ் வச்சு லைட்டாக அதை எல்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வேணாமா அங்கே மட்டும். இது சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸ்டுடியோக்காரங்க. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய டிப்ஸ், ப்ளகின்ஸ், ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக நிறைய என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது. நிறைய நம்ம லேர்ன் பண்ணி இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்படி இருந்து மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.